ஒருமுறை வருகுண பாண்டியன் அருகிலுள்ள காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். திரும்பி வரும்பொழுது குதிரையின் கால்பட்டு உறங்கிக் கொண்டிருந்த அந்தணன் இறந்துவிடவே, ஓர் அந்தணனை கொன்றதனால் அரசனை பிரம்மகத்தி தோஷம் ஆவியும் அரசனை பற்றி கொண்டது. சிறந்த சிவபக்தனான வரகுண பாண்டியன் மதுரை சோமசுந்தரரை வணங்கி இதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள, சிவபெருமான் அவர் கனவில் தோன்றி திருவிடைமருதூர் சென்று அங்கு தன்னை வேண்டும்படி கூறுகிறார். உள்ள இறைவனை வழிபட ஆலயத்தின் பிரதான கிழக்கு வாயில் வழியாக நுழைந்தார். பிரம்மகத்தியும் அந்தணனாவியும் அரசனை பின்பற்றி கோயிலுக்குள் செல்லாமல் வெளியே தங்கிவிட்டது. அரசன் திரும்பி வரும்பொழுது பிடித்துக் கொள்ளலாம் என்று காத்திருந்தது. ஆனால் திருவிடைமருதூர் சிவபெருமான் வரகுண பாண்டியனை மேற்கு வாயில் வழியாக வெளியேறி செல்லும்படி அசிரீரியாக ஆணையிட்டு அவனுக்கு அருள் புரிந்தார். எனவே முன்னோர்கள் சாபம் பிரம்மகத்தி தோஷம் என்பார்கள். இதை போக்கக்கூடிய ஆலயமாக திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. வணக்கம்.